டாக்டர் ராமதாஸ் இன்று தைலாபுரத்தில் அளித்த பேட்டியில் அன்புமணி தலைமையிலான ஒரு கும்பல் பொய் பேசி வருகிறது, அந்த அரசியல் இனிமேல் எடுபடாது என்றும் அரசியலிலிருந்தே என்னை ஒழித்து கட்ட சதி நடத்தி வருகிறார்கள் என்றும் கடுமையான விமர்சனத்தை மீண்டும் அன்புமணி ராமதாஸ் மீது அவர் வைத்திருக்கிறார். மாம்பழம் சின்னம் குறித்து சரியான முறையில் ஊடகங்கள் செய்தி வெளியிட வேண்டும் என்றும், அந்த சின்னம் அன்புமணி ராமதாஸ் பிரிவுக்கு வழங்கப்படவில்லை, நீதிமன்ற வழக்கு நிலுவையில் இருக்கிறது என்றும் டாக்டர் ராமதாஸ் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். இதனால் மாம்பழம் சின்னத்திற்காக நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்றும் டாக்டர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். இந்த கட்சியில் இருந்து முழுமையாக நீக்கப்பட்டவர்கள் பொய் பேசுவதையே அரசியலாக கொண்டு செயல்பட்டு வருகிறார்கள் என்றும், அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அன்புமணி ராமதாஸ் தலைவர் இல்லை என்றும், அவருக்கு கட்சி மற்றும் சின்னம் ஆகியவற்றை கேட்பதற்கு எந்த விதமான உரிமையும் இல்லை என்றும் அவர் கூறினார். மேலும் பல்வேறு தியாகங்களை செய்த பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் ஜி.கே. மணி குறித்து வசைபாடி வருகின்றனர் என்றும், அது மிகுந்த வேதனை அளிக்கிறது என்றும் டாக்டர் ராமதாஸ் இன்றைய பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். தலைமை தேர்தல் ஆணையம் பொய்யான கூட்டத்திற்கு உடந்தையாக இருக்கிறது என்றும், அதை சட்ட ரீதியாக நாங்கள் எதிர்கொண்டு முறியடிப்போம் என்றும் டாக்டர் ராமதாஸ் இன்று தைலாபுரத்தில் அளித்த அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். இதனால் அன்புமணிக்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சியின் அந்த மோதல் மேலும் முற்றியுள்ளது. சின்னம் கட்சிக்கு மீண்டும் ராமதாஸ் உரிமை கோரியிருக்கிறார். ஏற்கனவே ஐயா பாமக என்ற பெயரில் ஒரு புதிய கட்சி பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்து கேள்வி கேட்டதற்கு அது குறித்து நமக்கு தெரியாது என்றும், நாங்கள் தான் உண்மையான பாமக, பொய் பேசும் அன்புமணி கூட்டத்தை முழுமையாக கட்சியில் விட்டு நீக்கிவிட்டோம் என்றும், அவர்கள் கட்சி சின்னம் ஆகியவற்றிற்கு ஒருபோதும் உரிமை கோர முடியாது என்றும், தேர்தல் ஆணையம் பொய்யான தகவல்களுக்கு உடந்தையாக இருக்கக்கூடாது என்றும் டாக்டர் ராமதாஸ் இன்று அளித்துள்ள அந்த பேட்டியில் அவர் கூறியிருக்கிறார். மேலும் அரசியலிலிருந்து என்னை முழுமையாக ஒழித்து கட்ட ஒரு சதி நடந்து கொண்டிருக்கிறது என்றும், அந்த சதியை தாம் எதிர்கொண்டு முறியடிப்பேன் என்றும் டாக்டர் ராமதாஸ் தைலாபுரத்தில் இப்போது அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பேட்டியில் அன்புமணி ராமதாஸை கடுமையாக விமர்சித்தும், ஜி.கே. மணி மீது தவறான பொய்யான வசைமாறி பொழிவதை நிறுத்த வேண்டும் என்றும் டாக்டர் ராமதாஸ் இன்று அளித்துக் கொள்ள அந்த பேட்டியில் கூறியிருக்கிறார். தாங்கள் தான் ஒரிஜினல் பாமக என்று டாக்டர் ராமதாஸ் இன்று தைலாபுரத்தில் அளித்த பேட்டியில் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அது ஊடக தர்மம் என்று சொல்லுவார்கள். அந்த தீர்ப்பு அங்க வெளியானது இங்க ஊடகத்தில் அவர்களுக்கு சாதகமாக அவர்கள் வெற்றி பெற்றதாக பொய்யான பொருட்களை எல்லாம் சில ஊடகங்கள் வெளிப்படுத்தின, ஒலிபரப்பின. அது ஊடக தர்மத்துக்கு எதிரானது. சில மணி நேரத்துக்கு பிறகு அவர்கள் தவறை திருத்திக் கொண்டு ஊடகங்கள் உண்மையை வெளியிட்டார்கள். இது எப்படி இருக்கு பாருங்க. ஆக இப்படி இனிமேல் செய்யக்கூடாது என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு செய்ய வேண்டும் ஊடகங்கள் என்று அவர்களை மெத்த பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது 50 வியாழக்கிழமை நாம் சந்தித்திருக்கிறோம், உரையாடி இருக்கிறோம், செய்திகளை பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இது ஒரு உங்கள் அனைவரையும் பாசத்தோடு எப்பொழுதும் போல இருக்கிற தயாராக தோட்டம் அதை வசிக்கின்ற நான் இப்பொழுது ஒரு பொய் கூட்டம், பொய்யும் பொருட்டுமே அரசியலாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம். நாங்கள் அந்த கூட்டத்தை கட்சியிலிருந்து எடுத்து விட்டோம், அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து எடுத்து விட்டோம். அவரோடு சேர்ந்த சில ஒரு கூட்டங்கள் பொய்யா பேசுவது, இட்டு கட்டி பேசுவது, ஏளனமாக பேசுவது, மனம் முன்படி மனம் முன்படி
முற்போக்கு முன்னாடி பேசுவது என்னை மட்டுமல்ல 26 ஆண்டு காலம் ஓய்வின்றி உழைத்து வருகின்ற ஜே.கே. மணி கௌரவ தலைவர் ஜே.கே. மணி அவர்களை வசைப்பாடுவதை நாளும் தொழிலாக கொண்டு செய்து வருவது, இப்படி அரசியல் அப்படி போன அந்த பொய்யர்கள் கூட்டம் அரசியல் பேசாமல் என்னை அரசியலிருந்து ஒழித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு எதையோ பேசுகிறார்கள். நீதிமன்றத்திற்கு அதுவும் டெல்லி உயர்நீதிமன்றத்திற்கு சென்று எலெக்ஷன் கமிஷனிடம் அதில் இருக்கின்ற சில அதிகாரிகளை வைத்துக்கொண்டு அவர்களே வழக்கு போடுவது, எலெக்ஷன் கமிஷனே ஒரு வழக்கை போடுவது வேடிக்கையிலும் வேடிக்கை. இது 2வது முறையாக தீர்ப்பு. ரெண்டு முறையும் தீர்ப்பு நமக்கு சாதகமாக வந்திருக்கிறது. அதனாலே நீதிபதிகள் கேட்டுட்டார்கள், நீங்க ஏன் வரீங்க இந்த பழக்கத்தை, நீங்க ஏன் போடுறீங்கன்ட்டு. அவங்களால பதில் சொல்ல முடியல. அந்த தீர்ப்பின் சாராம்சத்தை நம்முடைய முன்னாள் நீதி அரசர் வழக்கறிஞர் அருள் அவர்கள் உங்களுக்கு சுருக்கமாக விளக்குவார்கள்.